வணக்கம் மக்களே. ஒரு மன்னர் இருந்தார். அவர் ரொம்ப இனிமையானவர், இளகிய இதயம் கொண்டவர். அவர் அரண்மனையில் விருந்து வைக்க போகிறதா முரசறைய சொன்னார். அரண்மனையின் எதிரே காவலர்கள் நின்று முரசறைஞ்சாங்க. தூரத்தில் ஒரு யாசகன், அவனோட காதலையும் இந்த முரசு அறிவிப்பு விழுகுது. அவன் யாசகன் இல்லை, பிச்சைக்காரன். உங்களுக்கு தெரியுமா, யாசகனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் வேறுபாடு இருக்குது. வயிறு நிரம்பின உடனே கையேந்திரதை நிறுத்துறவன் யாசகன், நிரம்பிய பின்னாடியும் கையேந்திரவன் பிச்சைக்காரன். நம்மளில் பலர் விருதுகளுக்காகவும் பெருமைகளுக்காகவும் பதவிகளுக்காகவும் கையேந்தி கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்களாகவே இருக்கோம். அவன் முரசறிவிப்பை பார்த்தான். அந்த நேரத்தில் மாடத்தில் நின்றுக்கிட்டு இருந்த மன்னனை பார்த்து வணக்கம் சொன்னான். ஏதோ பேச முற்பட்டான். மன்னர் பக்கத்தில் அழைத்தார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் மன்னர். நானும் விருந்துக்கு வரணும் அப்படின்னா. வா அப்படின்னார். காவலரை அழைச்சி இவனையும் விருந்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொன்னார். உடனே அந்த பிச்சைக்காரன் கேட்டான், இந்த உடையில் எப்படி வர்றது எஜமா? பழைய உடை கசங்கி இருக்குது, கந்தலாகி இருக்குது. இதை உடுத்திக்கிட்டு அந்த விருந்துக்கு வர முடியுமா? மன்னரின் விருந்துக்கு உயர்வானவர்கள் செல்வந்தர்கள்லாம் வருவாங்களே அப்படின்னா. கவலைப்படாத அப்படின்னு ஒரு உடையை அவன்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்க என்று மன்னர் கொடுத்தார். இது புது உடை, எப்பவும் பளபளப்பாக இருக்கும், கசங்கவே கசங்காது, அழுக்கே ஆகாது. இதை அணிஞ்சிக்கிட்டு வா அப்படின்னு மன்னர் அவனை அனுப்பி வச்சார். அன்று மாலை அந்த பிச்சைக்காரன் அந்த உடையை போட்டுக்கிட்டு விருந்துக்கு வந்தான். ஆனால் அவன் தோளில் ஒரு பழைய மூட்டை ஒன்று இருக்குது. மன்னர் பார்த்து வெறுப்பாகிட்டார். என்ன மூட்டை உன்னோட தோளில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், அது என்னோட பழைய துணிகளை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. நான் தான் உனக்கு புது துணி கொடுத்துட்டேனே, அந்த துணி கசங்கவே கசங்காது, பளபளப்பாக இருக்கும், அந்த மூட்டையை தூக்கி எறிஞ்சு விடு அப்படின்னார் மன்னர். ஆனால் அவனுக்கு தூக்கி எறிகிறதுக்கு மனசு இல்லை. அவனோட சந்தேகமெல்லாம், இந்த புதிய உடை கசங்கி போயிடுச்சுன்னா அல்லது கிழிஞ்சு போயிட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவன் வாழ்நாள் பூரா அந்த பழைய மூட்டையை தூக்கிக்கிட்டே சுமந்து செத்து போனானா. பல நேரங்களில் நாம் பழைய கந்தல் மூட்டைகளை சுமந்துக்கிட்டு திரிகிற மாதிரி நம்மளோட பழைய கவலைகளை துரோகங்களை தூக்கிக்கிட்டே திரிகிறதால இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற புதிய சிந்தனையே பெறாமல் நாம் முடங்கி போயிடுறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.